வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு இன்னொரு செம எக்ஸைட்டிங் ஒரு பர்டிகுலர் மேட்ச் ரிவ்யூக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்த மேட்ச் ரிவ்யூ பிட்வீன் பிபிகேஎஸ் அண்ட் கேகேஆர், பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது வந்து தரம்ஷாலா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நியூ தரம்ஷாலா இல்ல? சண்டிகர் தான். நியூ சண்டிகர். ஓகே ஓகே ஓகே. நியூ சண்டிகர் முல்லன்பூர்ல நடக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். சொல்றா, பிபிகேஎஸ் ஒரு சம இதுக்கு அடியில இருந்து வர்றாங்க, நல்லா ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு மாறி வந்து வந்தாங்க. உன்னோட தாட்ஸ் சொல்லு, யாரு எப்படி போவாங்கிற மாதிரி சொல்லு. டீல இருந்துட்டு இல்ல, அதான் நான் சொன்னேன்ல, 14 மேட்ச் சுத்தினா அதுல 4 மேட்ச் மாட்டோம். அந்த 4ல ஒரு மேட்ச் இவங்க மேட்ச் ஆயிடுச்சு அவங்களுக்கு. SRH. அதுதான் அதுல ஒரு மேட்ச். இது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்களா ஒரு பிச்சை 282, அதே பிச்சை அன்னைக்கு ஆடினாங்க. அதுதான் அது ஒண்ணுதான் ஆமா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா ஆமா. அதான் கேட்டு சொன்னேன், அந்த பிச்சு வாங்கிருக்காங்களாண்டா மாப்பிள்ள, கேட்டு கேட்டுதான் வாங்கினாங்களா? வாங்குவாங்க. கேட்டுதான் வாங்குவாங்க, அவ்வளவுதான். கேட்டுதான் வாங்கணும், இல்லைன்னா ஆட தெரியாது அவங்களுக்கு. ரோடுல தான் ஆட தெரியும் அவங்களுக்கு, வேற எதுலயும் ஆட தெரியாது. வேற எந்த இதுலயும் போட்டா மாட்டிக்குவாங்க. அதுவும் அவங்க பவுலர் இது ரெண்டு டீம்லயுமே வந்துட்டு ஒஸ்ட் பவுலிங் தான். ரெண்டுமே வந்துட்டு மாப்பிள்ள பாவம்டா டே, இந்த கிரவுண்ட்ல கொடுத்து விக்கெட் வரனா எப்படா எடுப்பாங்க? ஒண்ணுமே விக்கெட் பண்ண எடுக்க முடியாதா? தேவையில்ல. விக்கெட் எடுக்க தேவையில்ல, குத்தி போடணும் பால. ஷமி வந்துட்டு போட்டதுல 6 ஃபுல் டாஸ் போடுறான். பவர் பிளேல இல்ல ஓடி இல்ல, வந்து ஃபுல் டாஸ் போடுறான் முகமது அது ஷமி. ஓகேடா. லாஸ்ட் ஓவர் பாத்தியா, 4 பால் நல்ல லைன் லென்த்லயே அடிக்கிறான். ஸ்டாயினிஸ் ஒருகுறா நீ 4 6. லாஸ்ட் ஓவர் ஸ்டாயினிஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பிளேயர் கிட்ட லாஸ்ட் ஓவர்ல லென்த் பால் போட்டா அவன் பளிச்சு அடிக்க தான் செய்வான். யாக்கர்னு ஒரு பால் எதுக்கு இருக்கு? எல்லாம் இருக்கு போடவே. அதுதான் சொல்றேன், எதுக்கு இருக்கு? ட்ரை கூட பண்ணலாமே லென்த், அந்த லென்த். கரெக்ட் தான். அவனுக்கு அதெல்லாம் பயம்டா, அந்த பிச்சுல ஏதாவது வந்துட்டான். என்னடா மாப்பிள்ள, லென்த் சமிக்கு பால் போட்டு நீ 6 சொல்ற. வாங்குறதுக்கு 6க்கு மேல ஏதாவது ரன் இருக்கா? அதுக்கு மேல ரன் இல்ல இல்லடா, கிடையாதுல்ல. கரெக்ட் தான். அதெல்லாம் இது என்னன்னா, ஷமி யோசிச்சு பாரு, ஷமிக்கு வந்து ஆஃப் கட்ரு லெக் கட்ரு பேக் ஆஃப் வெண்டர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓடி வந்து அந்த சீமை புடிச்சு போட்டுட்டே தான் இருப்பான். சோ பெருசா எதுவும் அதெல்லாம் இல்ல. நீ சரி, டெத் ஓகே. ஓவர்ல போட முடியாது. அதேதான் பஞ்சாபுக்கும், அதேதான். அவங்கள்ட்ட பவுலிங் கிடையாது, ஒஸ்ட் பவுலிங் தான் அவங்களுக்கும். பஞ்சாப் கிட்டயும் பவுலிங் கிடையாது. சகல் எல்லாம் பழைய சகல் கிடையாது. சகல் எல்லாம் சகல ஏன்டா உரிக்கிறான் போட்டு? சகல்லாம் அவ்வளவுதான். டூப்ளியே எஃபெக்டிவா இல்ல, டூப்ளியே அதிகமா ட்ரை பண்ண சகல்லாம் முடியாது. அவ்வளவுதான். சகல் வந்துட்டு ரொம்ப அதாவது மோசமா இதுக்கு இருக்கான். முன்னாடி வந்துட்டு நான் கொஞ்சம் ஒஸ்டான டீம்ல இருக்கும்போது அவன் நல்ல பிளேயரா தெரிஞ்சான். இப்போ நல்ல டீம்ல இருக்கும்போது அவன் ஒஸ்டான பிளேயரா தெரியும். அடிக்காம விடவே மாட்டான். ஆர்சிபி இருக்காம தூக்கம் வராது. கரெக்டா இல்லையா? அந்த அந்த ஏய் ஒஸ்ட்ல இல்லடா, இவன் பெஸ்டா தெரிஞ்சான். இல்ல இந்த மாப்பிள்ள பெஸ்ட்ல இவன் ஒஸ்டா தெரியுறான். இல்லடா, ஐபிஎல் சில டைம் ஐபிஎல் சுமாரா போட்டாலும், சாரி ஐபிஎல் இந்தியன் டீம்ல கிடைக்கினாலும் ஐபிஎல் பெஸ்டா போட்டுட்டு இருந்தான். ஐபிஎல் எப்பயுமே ஒரு 2 3 டைம் தொடர்ந்து பர்பிள் கேப்ல வாங்கிட்டே இருந்தான். அடுத்துமே இல்லடா, லீடர்ஷிப் போர்ட்ல இருப்பான். ஒரு மாதிரி அவன் இதாயிட்டான். ஆர்ஆர் வந்ததுல இருந்தே விக்கெட் எடுத்தான். ஆர்ஆருக்கு ஒரு சீசன் 22 விக்கெட் எடுத்தான். ஆனா அடிக்க எல்லா மேட்சுமே ம். 40 ரன்னுக்கு மேல அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான். ம். மிச்சப்படி ஆன்சனை பொழக்கிறானுங்க. அவனுக்கு அதேதான். அவனுக்கு லென்த் பால் மட்டும் தான் போட தெரியும். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் போட்டுட்டே இருப்பான். யாக்கர் பெர்குசன் அவனுக்கு போடவே பாவம், தெரியாது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆட பெர்குசன் மாட்டான்னு அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவுட்டு. அவன் 4 5 மேட்சுக்கு வர மாட்டான் பெர்குசன். இன்ஜுரியா வேற யார் இருக்கா? இன்ஜுரி. வேற யார் பவுலிங் போடுவா சேவியர் அவங்களுக்கு? சேவியர் பார்லெட். பார். ஆமா, சேவியர் பார்லெட். bowling weak ஆஸ்திரேலியாக்காரங்க தான் எல்லாரும் இருப்பாங்க அவங்களுக்கு. இல்ல, வேற இந்தியன் பவுலிங் அட்டாக் வேற யார் இருக்கு அவங்களுக்கு? யாஷ் மறந்துருச்சு யார் தாக்கூர், போட்டான்ட்டு. வைசாக் விஜயகுமார். எனக்கு ஐசாக் தெரியல. விஜயகுமார். ஐசாக் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடினாங்க. ஏன் அதுக்கப்புறம் ஆடலன்னு எனக்கு புரியவே இல்லை தெரியல. அவங்களுக்கு. எஸ் தாக்கூர் கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அவனை போட்டு அட்டி பொழக்கிறானுங்க. அவனும் அப்படிதான். அதுக்கு விஜயகுமாரே ஆடலாம்டா. விஜயகுமார் ஃபுல் டாஸ் ஆடலாம் தான் போட்டான். போடுறான் எஸ் தாக்கூரும். அதுதான். ஆனா எஸ் தாக்கூர் வந்துட்டு ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுவான். வருஷம் சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்துருவான். அதே மாதிரி இந்த வருஷம் எடுத்தான்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை கரெக்டா அவன் தானே எடுத்தான். சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை அப்படின்னு நினைக்கிறேன், போன தெரியல வருஷமும் எனக்கு சரியா. போல்ட் எடுப்பான், இந்த வருஷமும் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை. மிச்சப்படி பஞ்சாப் வந்துட்டு அவங்களுக்கு அதேதான். கொஞ்சம் அந்த டாப் அடிக்கலைன்னா கொஞ்சம் மாட்டிக்குவாங்கன்னு தோணுது. மேக்ஸ்வெல் வழக்கம் போலதான். அது ஸ்கேம் தான் மேக்ஸ்வெல். ஒரு 5 6 வருஷம் இல்ல, கடைசியா bowling பஞ்சாப் நல்லா போடுறாங்க. மாப்பிள்ள அவன் பவுலர் Bowling பவுலர் நல்லா போடுறாங்க. அவன் பவுலர் பவுலரா bowling மாறிட்டான். நல்லா போடுறாங்க. அவ்வளவுதான். பவுலிங் Bowling நல்லா நல்லா தான் பவுலிங் போடுறான். பட் பேட்டிங்ல ரொம்ப ஒஸ்டா ஆடுறான். அந்த இடத்துக்கு என்ன கேட்டா ஸ்டாயினிஸ் அதெல்லாம் வரலாம். மேக்ஸ்வெல் வர்ற இடத்துல ஸ்டாயினிஸ் ஆக்சுவல் லக்னோக்கு ஸ்டாயினிஸ் 1 டவுன் ஆடிட்டு இருந்தான். இப்போ 2 டவுனாவது அட்லீஸ்ட் ஸ்டாயினிஸ் ஆடணும். அதே மாதிரி finish rate இல்ல அங்க. ஸ்டாயினிஸ் ஓவர் கொடுக்கலாம். அவன் நல்ல பவுலர் தான். நீங்க எஸ்தாகூர் கிட்ட 4 ஓவர் கொடுக்கறதுக்கு ஸ்டாயினிஸ் கிட்ட கொடுக்கலாம் ஓவர். இத கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவன் அந்த 4 பால் தான் போட்டான். எது ஃபெர்கூசன் போட வேண்டிய மிச்சம் 4 பால் தான் போட்டான். மிச்சம் எதுவுமே அவன் போடல. அவனுக்கு கொடுத்துருக்கலாம். அவனுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஸ்ரேயஸ் ஐயரும்
ஓகே அதான்டா. ஸ்ரேயாஸ் ஐயரும் ஓகே கேப்டனா கொஞ்சம் நல்லா தான் இது பண்ணாரு. 240 நல்லா இருந்தா, 245 சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து எஸ்ஆர்ஹெச் அவங்க பிளானே அதுதான். எனக்கு ஒரு தயவு செஞ்சு எனக்கு பாட்டாவா கொடுத்துரு, நான் டாஸ் ஜெயிச்சு அவங்க ஆட விட்டுறேன், நீ 300 அடிச்சாலும் நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதான் சொல்லியிருப்போம். அவங்க எல்லாருமே போட்டிருந்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கையும் இது இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை ஆறு கரெக்டா மேட்ச் எடுத்து காலையில எழுதி எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு. அவன் டிராவிஸ் கிட்ட எல்லா மேட்ச் கேட்டிருக்காங்க. எடுத்து வந்திருப்பான். அவன் சொல்றான் அவன் எல்லா மேட்ச் 6 எடுத்து மேட்சா வந்திருப்பான். 6 மேட்சா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நல்ல வேலை இன்னைக்கு எடுத்து காமிச்சிட்டான் அப்படின்னு ஆமா அது அசிங்கப்படுத்திட்டான். ஓகே, அதை பிலீவ் பண்றாங்களா அது வரைக்கும் நல்ல விஷயம் ஆமா ஆமா. ஒரு யங்ஸ்டர். உம். இன்னைக்கு அபிஷேக் ராகுல் சர்மா திரிபாதி அடிக்கிறான்டா. அடிக்கிறான் இன்னைக்கு ஆனா ராகுல் திரிபாதி எடுத்து காட்டியிருப்பான்னு நினைச்சேன். திஸ் இஸ் ஃபார் எல்லோ ஆர்மி. ஆனா நல்ல வேளை ஒரு கேட்ச் பிடிச்சான், அது மட்டும் ஓகே. உம். சரி 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 ஓகே, ஓகே. அடுத்து போயிடலாமா? மதன் நீ சொல்றா, கேகேஆர் எப்படி? கேகேஆருக்கு அதான் எதுவும் சான்சஸ் இருக்கு? அதை பத்தி நீ என்ன, உன்னோட ஹை லெவல் ஓவர்வியூ சொல்லு. கேகேஆரும் பஞ்சாபும் கைண்ட் ஆஃப் சிமிலர் தான்டா. அவங்களுக்கு டாப் ஆர்டர் அட்டாக் பண்றாங்க. கேகேஆர் என்ன அட்வான்டேஜ், தே ஹேவ் நிறைய நண்டு வருண் சக்கரவர்த்தி. ஆனா பட் உம். ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தா உனக்கு யாரும் கிடையாது. அதுலதான் மாட்டிக்கிறாங்க. எனக்கு இங்க வந்து யார் ஜெயிப்பான்னு தோணுதுன்னா ஸ்ட்ராங்கா வந்து கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து பவுலர்ஸ் அந்த பக்கம் இல்ல. உனக்கு வந்து பவர் பிளே பவுலரே கிடையாது அந்த பக்கம். அக்டிவ் ஸ்விங்கான மட்டும் தான் உண்டு. ஸோ அதனால கேகேஆர் வில் ஹேவ் எட்ஜ். மற்றபடி சொல்றதுக்கு என்னன்னா பஞ்சாப் வந்து வெறும் அந்த பேட்டிங் நம்பியே போறாங்க. என்னைக்காவது ஒரு வாட்டி பிராயன் சார் அடிக்காம ஏர்லி விக்கெட் விழுந்ததுன்னா அவங்க கொட்டிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. பவுலர்ஸ் வீக்கா இருக்கனால அவங்க எப்பவுமே 190க்கு மேல மினிமம் அடிச்சாகணும். கொஞ்சம் க்ளோஸ் கேம் 185னா பவுலர்ஸ் அதனால மாட்டிப்பாங்க. அவங்க அந்த பேட்டிங் அந்த ஹெவி அந்த ஸ்ரேயஸ், பிரியான் ஷாயா, அதுக்கப்புறம் வந்து எட்ஜ்ல எண்ட்ல யார் அடிக்கிறாங்க? ஸ்டாயினிஸ் பிரப்சிம்ரன். அடிக்கிறான். அப்புறம் ஸ்டாயினிஸ் அடிப்பான். இல்ல ஸ்டாயினிஸ் அடிக்கலாம். ஸ்டாயினிஸும் யான்சன் அடிக்கிறாங்க. ஆன்சன் தான் நம்பி அவ்வளவுதான் பண்ண நேகல் முடியாது. நேகல் வதேரா நேகல் வதேரா. மேகல் வதேரா. நேகல் வதிரா குரூஷியல். சோ அதை நம்பிதான் போயிட்டு இருக்கு. அவங்க அந்த பேட்டிங் மட்டும் தான் நம்பி போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு வாட்டி பவுலர்ஸ் யாராவது 1-2 பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் அவங்களால வின் பண்ண முடியும். 2 பேட்டர் ஒரு ஏர்லி விக்கெட் விழுந்து ஒரு மெஸ் ரன் அவுட் அப்படின்னா அவங்களுக்கு சோலி முடிச்சு. ஆனா பவுலர்ஸ் வந்து அவ்வளவு டிஃபென்சிவா பண்ண முடியாது. அதனால சரி ஓகே. கேகேஆர் வில் கம் பேக். சரி ஓகே மாப்ள, அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். டாஸ் ஃபேக்டர். டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்? பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங் என்னைக்குதான் பேட்டிங். ஓகே கிறிஷ் நீ சொல்லு. முல்லன் கோட். என்ன கேட்டா இந்த மேட்ச் மழை வந்து நடக்காம போயிட்டா நம்மளுக்கு நல்லது. டேய் 2 டேய் ஜெயிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். சொல்றேன் இனிமே எனக்கு எமர்ஜென்சியா ஜெயிச்சா நம்ம கஷ்டம்தான். நான் அதனால சொல்றேன் மழை வந்து நடக்காம போயிட்டா ஈஸி. பட் என்ன கேட்டா பட் பஞ்சாப் ஜெயிச்சிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. எனக்கு பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேட்டிங்ல பெருசா பிரச்சனை இல்லை, அது பவுலிங் மட்டும்தான். அந்த பவுலிங்கை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணணும் ஸ்ரேயஸ் ஐயர். இப்ப எப்படி எல்எஸ்ஜி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4-5 மேட்ச் இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அந்த எல்எஸ்ஜி அளவுக்கு ஒஸ்டான பவுலிங் கிடையாது. ஹர்ஷதீப் இருக்கான், உனக்கு ஹர்ஷதீப் இருக்கான், மேக்ஸ்வெல் ஒரு நல்லா போடுறான். சகலை வந்துட்டு நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்துட்ட கொஞ்சம், ஏன்னா இந்த கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு கொடுக்குற பிச்சு ரொம்ப அதே எஸ்ஆர்ஹெச் பிச்சு மாதிரி தான் இருக்கு, ரோடு மாதிரி இருக்கு. அது ஒண்ணுதான். அவன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா கேப்டன்ஷிப் பண்ணணும் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த இது பண்ணா கொஞ்சம் பஞ்சாபுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன கேட்டா பஞ்சாப் வந்துட்டு சேஸ் எடுப்பாங்கன்னு தோணுது. போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அடி வாங்கியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே. ஏய் இவனுங்க ஏதாவது சான்ஸ் இருக்குல்லடா, அவன் பேர் என்ன, அஸ்மத்துல்லா ஒமர் சாயை கொண்டு வரலாம். அப்படி என்ன இல்லைன்னா கேட்டா நான் ஹர்ப்ரீத் அஸ்மத்துல்லா பிரார். ஒமர் சாயை கொண்டு வருவேன். ஹர்ப்ரீத் நல்ல பிராரை வாய்ப்பு கூட இருக்கு. யூஸ் பண்ணலாம்டா. ஹர்ப்ரீத் யஷ்தாக்கு பிரார் நல்லா பதிலா அவ்வளவு ஹர்ப்ரீத் இருக்கும். பிராரை பேட்டிங் யூஸ் இருக்கு. பண்ணலாம். அவங்களுக்கு அவ்வளவு பேட்டிங் இருக்கு. எதுக்கு ஒமர் சாய் வேற பேட்டிங் எடுக்கணும்? மோரோவர் உமர் சாஹிப் எதுக்கு? உமர் சாஹிப் பவர் பிளேலையும் போடுவான், டெத் ஓவர்லயும் போடுவான். டெத்லயும் போடுவான்டா. அம்மா நல்லா ஓபனிங் போட்டானே. பவுலர் அவன். டெத்ல எஃபெக்டிவா இருப்பானான்னு எனக்கு டெத்ல சந்தேகம் கூட தான். விட்டுரு, பவர் பிளேல சூப்பரா போடுவான். பவர் பிளேல மட்டும்தான் ஸ்விங் உண்டு. பண்ணுவான். உனக்கு ஆல்ரெடி ஹர்ஷதீப் சிங் ஸ்விங் பவுலர் இருக்கான். சோ இன்னொரு மறுபடியும் சென்ட் நீங்க வந்து போடட்டும். யான்சன் அப்புறம் மிடில் ஆர்டர்ல மட்டும் போடுறேன். ஜான்சன் எங்க ஆடுது? மிடில் ஓவர்ல மட்டும் போடவை. ஜான்சன் மிடில் ஆர்டர்ல மட்டும் போடவை. அடிச்சிருவாங்க முடியல. அவனை எங்க போட்டாலும் அடிக்கிறான் மாப்ள. நீ வேற நல்ல என்ன கேட்ட நான் சொல்லுவேன், மேக்ஸ்வெல்ல தம்பி நீ ஓரமா உட்காந்து பண்ண முடியாம ஆயிடுங்க. மேக்ஸ்வெல்ல நான் உட்கார வச்சிருவேன், உமர் சாய் ஆட வைப்பேன். அந்த ஸ்பின்னருக்கு பதிலா நான் யஷ்தாக்கூருக்கு பதிலா இவனை கொண்டு வருவேன். யார? ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார். அவன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆடுவான். முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான். விராட் கோலி விக்கெட் எடுத்திருக்கான், ஃபேப் டு பிளஸ் விக்கெட் எடுத்திருக்கான். நல்ல பேட்டிங் ஆடுவான். நல்ல பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட் எல்லாம் எடுத்திருக்கான். அதனால பிரச்சனை கிடையாது. நல்ல பேட்டிங் ஆடுவான்.
ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. ஒரு சில முக்கியமான மேட்சஸ்லாம் டர்ன் பண்ணி கொடுத்துருக்கான். ஒரு ஆர்சிபி கூட அவன் தான் மேட்சை டர்ன் பண்ணி கொடுப்பான். தொடர்ந்து 2 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து 2 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து ஆமா கோலி இந்த எல்லாரையும் கிரவுண்ட்ல வரிசை. என்ன கேட்டா இந்த கிரவுண்ட்ல ஹர்ப்ரீத் பிராட தான் அவங்க உள்ள கொண்டு வரணும் இம்பாக்ட் இல்ல நான் பிளேயரா. இந்த சேஞ்ச் தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ்வெல் வெளியே உட்கார வச்சுட்டு அஸ்மத்துல்லா உமர் ஜாய் உள்ள கொண்டு வந்துட்டு இவனை யஸ்தாக்குற வெளியே உட்கார வச்சுட்டு அந்த இவனை உள்ள கொண்டு வருவேன். ஹர்ப்ரீத் பிராட் உள்ள கொண்டு வருவேன். மாப்பிள்ள எப்படினாலும் லாக்கி பெர்குசன் வெளியே தான், அவனுக்கு பதிலா உமர் சாய் உள்ள வந்துருவான். ஆமா மேக்ஸ்வெல்லையும் உட்கார வச்சா இன்னொரு ஒரு மேக்ஸ்வெல்ல கூட விட்டுரு ஆட்டு போட்டும். லாக்கி பெர்குசன் பதிலா உமர் சாய் லைக் டு லைக் மாதிரி. அப்புறம் ஒருத்தனுக்கு மட்டும் யாஷ் தாக்கூருக்கு பதிலா ஹர்ப்ரீத் பிராட். சோ நல்ல இதாதான் இருக்கும். போதுண்டா 3 மேக்ஸ்வெல் ஒருபடியா பண்ணிட்டு இருந்தது கேட்ச் பிடிக்கிறது மட்டும்தான். அதுவும் போன மேட்ச் கேட்ச் மிஸ் பண்றான் அவன். அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். சரி ஏன்னு ஓகே தெரியல. ஓகே நிறைய பேசிட்டோம். அடுத்த செகண்ட் இப்போ வின் ப்ராபபிலிட்டி அண்ட் வின் பெர்சன்டேஜ். மதன் நீ சொல்லு, கேகேஆர் எவ்வளவு பெர்சன்டேஜ்? 60-40 சூப்பர் ஸ்ட்ராங்கா வருண் சக்கரவர்த்தி ஸ்ட்ராங்கா. வந்து கண்டிப்பா வதரியாவையும் ஸ்ரேயஸையும் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி நிறைய எடுத்துருவாங்க. சோ அதை வந்து கண்டிப்பா காலி பண்றாங்க. அவ்வளவு ஃப்ளூயண்டா வருண் சக்கரவர்த்தி நிறைய வந்து இந்த மிடில் ஆர்டர் அடிக்க வாய்ப்பே கிடையாது. இவன் பிரான்ஸ் அடிச்சாலுமே 6th ஓவர் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அஜய் நல்ல பிரெயினியா யூஸ் பண்றான். ஸோ சரி கேகேஆர் ஓகே துண்டா வின் பண்றான். சரி கிறிஸ் நீ சொல்றான் பிவிகேஎஸ் பெர்சன்டேஜ் 70-30 பிபிகேஎஸ். நான் என்ன பண்ணுவேன்னா இவனை எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷதீப் வந்துட்டு நரேனெல்லாம் இந்த மாதிரி அடிக்க விட மாட்டான். நரேனை கழட்டி விட்டுருவான். ஹர்ஷதீப் நரேனையும் விண்டன் டிக்கா கன்ஃபார்ம் ஓப்பனிங்கை கழட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த மேட்ச் சகல் கொஞ்சம் உள்ள வருவானோ அப்படின்னு தோணுது. சகல் நீங்க கேகேஆருக்கும் மிடில் ஆர்டர் பெருசாலாம் இல்ல. அந்த ஒரு மேட்ச் அடிச்சானுங்க அவ்வளவுதான். அந்த டாப் ஆர்டர் கழட்டிட்டா அவங்களுக்கும் பிரச்சனை தான். டாப் ஆர்டர் கழட்டிட்டா அந்த மிடில் ஆர்டர் அவங்களுக்கு பிரச்சனை தான். அந்த இடத்துலதான் சகல் உள்ள வந்து ஏதாவது பண்ணுவான்னு தோணுது. ஹர்ஷதீப் அண்ட் உமர் சாய் நல்லா போட்டா நல்லா இருக்கும். போல பேட்டிங்லாம் ஃபார்ம்ல தான் இருக்கு அவங்களுக்கு. நடுவில் அந்த ஸ்கேமர் மட்டும் இருக்கான். அவனை மட்டும் கொஞ்சம் தம்பி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும். வேற எதுவும் கிடையாது. எல்லாருமே நல்லா ஆடுறானுங்க அவங்க டீம்ல பேட்ஸ்மேன். அவன் மட்டும்தான் குரூப்ல டூப் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நடிக்கிறான் தெரியல. யாரு உன்னை எடுத்தது பேட்டிங்க்கு ஒண்ணுமே பண்ணலடா. ஐபிஎல் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவன் பவுலிங் ஆல்ரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பிளேயர் வந்து தைரியமா ஆஃப் ஸ்பின் போடுறான். அவ்வளவுதான். என்னால இதுதான் முடியும்னு சொல்லி கண்ட்ரிபியூட் பண்றான். ஏதோ ஒண்ணு கிடைக்குது இல்ல அவ்வளவுதான். மேக்ஸ்வெல் எல்லாம் அப்ப அவனை வந்துட்டு 3 டவுன் இருக்க கூடாது. எப்பயாவது ஒரு நாள் குரூஷியலா கிடைக்கும். அந்த வான்கடையில அடிச்சு ஆப்கடையில அடிச்ச மாதிரி. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். மேக்ஸ்வெல் அவ்வளவுதான் முடியும். மேக்ஸ்வெல்ல பிலீவ் பண்ணி இன்வெஸ்ட் இல்ல என்ன கேட்டா வந்துட்டு அவங்க ஜெயிச்சா நம்மளுக்கும் நல்லது. கிங்ஸ் 11 பஞ்சாப் ஜெயிச்சா அவங்க எப்படி மேல போவாங்க. அப்பதான் நமக்கு நல்லது. ஒரு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப இருந்தே அந்த கால்குலேஷன் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அவங்க இந்த மாதிரிதான் ஒரு தடவை ஜெயிச்சு உள்ள போவோம். ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு தடவை ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. டெக்கான் சார்ஜர்ஸ் vs ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச். டெக்கான் சார்ஜர்ஸ் வந்து அந்த வருஷம் ஃபுல்லா கேவலமா ஆடி இருப்பாங்க. ஜேபி டுபுனி அடிச்சிருக்கவே மாட்டான். ஆர்சிபி சம ஃபார்ம்ல இருப்பாங்க. அந்த மேட்ச் டெக்கான் சார்ஜர்ஸ் ஜெயிச்சா நம்ம உள்ள போயிருவோம். சிஎஸ்கே டுபுனி செஞ்சிருவோம். ஆர்சிபி செஞ்சு ஜெயிச்சு நம்ம உள்ள போயிருவோம். அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உள்ள போயிருவோம். 9லாம் இல்ல. அதுக்கப்புறம் 11 12 நினைக்கிறேன். எதுவும் தெரியல. அப்பெல்லாம் டெக்கான் இல்லடா. மேட்ச் பாப்போம். டெக்கான் சார்ஜர்ஸ் பாத்துட்டு நம்ம அடுத்ததுல பேசலாம். சரி ஓகே. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஏன்டா என்னோட ப்ரெடிக்ஷனே மறந்துட்டீங்களேடா. என்னோட ப்ரெடிக்ஷனும் பிவிகேஎஸ் தான். 52-48 அந்த மாதிரி கொடுத்தேன். பிவிகேஎஸ் கொஞ்சம் நல்லா எனக்கு ரொம்ப ஹோப் இருக்கு அவங்க மேல. அவங்க ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நல்லா ஆடுறாங்க சீரியஸா. ஸோ எனக்கு அவங்கள பேக் பண்றேன் பிவிகேஎஸ் 52-48. சரி ஓகே. இம்பாக்ட் பிளேயர் போயிடலாம். மேடி நம்ம வழக்கமான ஃபார்மேட்ல டக்குன்னு சொல்லி பார்ப்போம். 4 பிளேயர்ஸ். வருண் சக்கரவர்த்தி ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேர்ல யார் வந்து வின் பண்றாங்களோ அது பேட்டர்ல தேல் வின். இம்பாக்ட் இல்ல ஃபேண்டசி கேட்டா நான் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் 2 பேரையும் தூக்கிட்டேன். பிபிகேஎஸ்ல வந்து சசாங்க் சிங் நேகல் வதேரா. நல்ல பிக். கிருஷ் நீ சொல். எனக்கு வந்துட்டு இவன் யாரு நம்ம டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். அங்க வந்துட்டு
சுனில் நரேன் சுனில் நரேன் நான் எடுக்கிறேன். சுனில் நரேன் எடுத்துட்டேன் எடுத்தியா? எடுத்துட்டேன். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டியா? சரி, ரெண்டு ஓகே. பேர் இவன் அவன் பேர் என்னது? ஐயோ, டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது அவன் பேரு. நம்ம அது சின்ன பையன், பேட்ஸ்மேன், பேட்டிங். பிரியான்ஸ் ஐயா. ரகுவன்ஷி, அங்கேஷ் ரகுவன்ஷி. பிளஸ் இன்னொரு ஆள் வந்துட்டு பவுலர் ஹர்ஷித் ராணா. வைபவ். சரி, ஓகே. என்னோட இது வந்து பிரப்சிமரன் சிங். நாளைக்கு பிரப்சிமரன் சிங் அடிப்பான்னு தோணுது. அண்ட் இன்னொரு இது வந்து மார்க்கஸ் டாய்னிஸ். அதே மாதிரி அந்த பக்கம் அஜின்கியா ரஹானே. அண்ட் இந்த ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்டு, அவன் தான் கொஞ்சம் நின்று ஆடுவான், எடுத்துட்டு போவான்ட்டு. அண்ட் பவுலிங் வந்து ஹர்ஷித் ராணா. ஸோ இதான் நம்மளோடது. ஸோ அகைன் எல்லாம் சூப்பராக பேசிட்டோம். நானும் கிறிஷும் பிபிகேஸ்க்கு எட்ஜி கொடுத்துருக்கோம். மேடி வந்து கேகேஆருக்கு எட்ஜி கொடுத்துருக்கான். அகைன் நல்லா டைட்லி ஃபோர்ட் மேட்சாக இருக்க போகுது. ஸோ அதோட ரிவ்யூ வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு. ஸோ நாளைக்கு மேட்சை பார்ப்போம். பார்த்துட்டு இதே மாதிரி நைட்டு வந்து ரிவ்யூவில் பேசலாம். எப்படி எப்படி போச்சு, யார் பெர்ஃபார்ம் பண்ணா, உண்மையாக அவங்க டேபிள் டாப்ல போறது நமக்கு உண்மையிலே ப்ளஸ்ஸாக இருக்குமாங்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். And we are all signing off from 3 years. Thank you and bye-bye.